எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நாள் நான் லஞ்சுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு தான் இதை செய்கிறேன். இந்த சிக்கனுக்கு பேர் நாங்கள் பால்கா மசாலான்னு சொல்லுவோம். தமிழில் ரா மசாலா சிக்கன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, ஒரு 2 வெங்காயம், நிறைய பெப்பர் போட்டு, நிறைய பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. இது எப்படி தாளிக்கிறதுலாம் இல்லை, இதில் நான் காட்டுறேன் பாருங்கள். நிறைய பெப்பர் போட்டுங்க, பச்சை மிளகா போட்டுங்க. நான் நிறைய போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது போட்டு நீங்கள் சமைங்க. ஒரு தடவை சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். கொஞ்சமாக தேங்காயும் போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காலையில் செய்கிறேன். இது செய்யும்போது மணி 6. காலையில் செஞ்சால் தானே பசங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னு 6 மணிக்கெலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டீ போட்டிருக்கேன், இன்னும் குடிக்கலை. கடாய் பற்ற வைக்காமல் தான் செய்யணும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இதை ஏற்றணும். நான் ஆஃப் பண்ணாமல் அப்படியே ஏற்றிட்டேன். லேட் ஆகுது இல்லையா, அதனால் ஒரு கடாயை வச்சு சிக்கன் முதல்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் அதில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு மேலே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் அரைச்சி வச்சுருக்கிறதுனால பேஸ்ட்டாக போடுறேன். இவங்கக்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த மசாலா அரைக்கும் போதே கொஞ்சம் முழுசாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, உப்பு போட்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கிங்க. லாஸ்ட்டாக தான் எண்ணெய் ஊற்றணும். போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா திக்கானவொன்னு கிரேவி பதத்துக்கு வரும்போது இறக்கிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் கெஸ்ட்டெல்லாம் வராங்க அப்படின்னா இது தான் செய்வோம். இது முஸ்லீம்ஸ் அடிக்கடி செய்கிற டிஷ்ஷு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். சாப்பாடு ஒரு அடுப்பில் இருக்குது, சிக்கன் ஒரு அடுப்பில் இருக்குது, பக்கத்தில் சுடு தண்ணி இருக்குது பசங்களுக்கு. காலையில் கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக பிஸியாகவே இருப்போம். இப்போ தான் டீ குடிக்கிறோம். டீ குடிக்க கூட சில நேரம் டைம் இருக்க மாட்டேங்குது. சில நேரம் நான் பசங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு தான் டீ குடிக்க வேண்டியதாக இருக்குது. வாங்க டீ குடிக்கலாம். டீ பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. டீயை நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த டீ தூளோட சாரெல்லாம் நல்லா இறங்கும். டீ தூளோட விலை தான் ஜாஸ்தியாக இருக்குது. டீ தூளில் கலரே வர மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.